இந்த காலத்தில் ஒரு செயலை செய்யவே கூடாது. அதை வருத்தப்படுகிறேன், அப்புறமா வருத்தம் தெரிவிக்கிறேன், கண்டிக்கிறேன். இந்த பேச்சுக்கே இடமில்லை. அதாவது பெரியவங்க எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை செஞ்சிக்க கூடாது. என்ன காரணம்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னே நியூஸ் பாருங்கள். ஒரு அப்பா அம்மா தான் பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயின் முன்னாடி போய் பாஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது எத்தனை பேத்த பாதிச்சுது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் எல்லாருமே திட்டுறாங்க. இந்த நியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க. தன் கருத்துக்களை யாருமே பாராட்டினவங்க இல்லவே இல்லை. எங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, புதுசாக ஒரு 25க்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணனா அவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவம் இல்லை, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் என்னங்க, ஒரு நல்ல படித்து வேலையில் இருந்து நல்ல பொசிஷனில் அனுபவம் வாய்ந்தவங்க, ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சன்ஸை இவங்க இதை செய்யலாமா? செய்யவே கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கி வந்து மீடியாக்கள் நிறையா இருக்குது. நம்ம நியூஸ் வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க நியூஸ் வந்து அவங்களோடையோ அவங்க ஊரோடையோ போகிறதில்ல. இன்றைக்கி பல மீடியாக்கள், பல சோசியல் மீடியாக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்திய மக்கள் தொகை எவ்வளவு? எத்தனையோ கோடிகள் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இருக்கு. அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா பண்ணலாம், குழம்பி போய் இருக்கிறாங்க. அப்போ இதில் நியூஸில் பார்க்குறாங்க இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இறந்துருக்குறாங்கன்னு. டக்குன்னு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏன் நாமளும் இதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க, செய்கிறாங்க. அதனால் இன்னும் நம்மளோட செயல் வந்து மற்றவங்களுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடாது. அதுவும் தற்கொலை தூண்டுதலுக்கு இருக்கக்கூடாது. ஏன் அவங்களுக்கு அப்படி தற்கொலை தூண்டுதல்னு சொல்கிறேன்னா, ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கக்குள்ள அப்படியே யாரும் பண்ண முடியாது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண முடியாது. மற்றவங்கள பார்க்குறாங்க, பார்த்த உடனே இப்படியும் நாம் செய்யலான்னு செய்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம சுயநலமாவோ இல்லை எப்படியோ நம்ம பிரச்சனை நம்மளோட அப்படி இருந்தால் பரவாயில்ல, அது வந்து மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு வயசு பிள்ளை, ஒரு வயசு பையன் தான் வீட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி தான் நியூஸ் பார்க்குறோம். அந்த நியூஸ் பார்க்கக்குள்ள அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கணும், ஏன் நம்ம வீட்டில் இப்படி பிள்ளைங்க இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். இங்கே ஒரு டைரெக்டாக கூட சொல்ல வேண்டாம், இன்டைரக்டாக ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க, அப்பா அம்மா எவ்வளோ பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும், இது தப்புன்னு அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எவ்வளோ சாஃப்டாக போகுது. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, நம்ம பண்ணக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு வந்து இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி வைங்க. என்றைக்கோ ஒருத்தர் 3 மாதத்தில் மாறுற பொண்ணு, நாம் வளர்த்துன குழந்தை நம்ம பேச்சை கேட்காமையா போயிட போகுது. அதனால் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. தயவு செஞ்சுலாம் நான் இல்லவே இல்லை, தற்கொலை எந்த காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிரும். அப்படியே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பொண்ணு லவ் பண்ணுறா, ஒரு 2 வருஷம் பொறுத்துருமா, 1 வருஷம் பொறுத்துருமா, படித்து முடி, அது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு அந்த பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டால் பாருங்கள். அது இல்லை, உண்மையிலுமே அப்படி தான். அவங்க வந்து அந்த பிரச்சனையை நம்ம வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடக்குள்ள காலம் சூழ்நிலை மாறும். அவங்களுக்கும் அவனை பற்றியான உண்மையான இது வந்து தெளிவாக ஆகுவாங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நாமளும் முயற்சி பண்ணணும். எடுத்த உடனே இல்லை முடியாது அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. என்ன பண்ணலாம், ஓகே இன்னும் நீ படித்து முடி, இவ்வளோ படிச்சுட்ட ஒரு வேலைக்கு போ, அப்புறமா நமக்கு இன்னும் ஒரு வீடு கட்டணும், இன்னும் அதை வாங்கணும் இதை வாங்கணும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை சொல்லி அந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க, பொறுமையாக இருங்க. ஓகேங்களா?